உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்கள், மத தலைவர்கள், அதுல இருக்கிற போதகர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அதுல அவர்கள் ஆதாயம் அடைந்திருப்பார்கள். எந்த மதத்திற்கு ஒரு முக்கியமான நபர் இருக்கிறாருன்னா அவர் அதுல ஆதாயம் அடைந்திருப்பார். பெருசா பணக்காரரா மாறி இருப்பாரு, ஆயிரக்கணக்கான மக்களை தனக்கு வேலை செய்ய பணித்திருப்பார். இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். அவர் பல பேரை சொல்லுகிறார். ஈவன் முகமது நபியை கூட சுட்டி காண்பிக்கிறார். எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து பண்ணல, அவங்களுக்காக. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இவர்கள் போதித்தது முழுக்க முழுக்க தியாகம். எந்த ஒரு பணத்தையும் அந்த இடத்துல அவங்க பெற்றுக்கொண்டு பணக்காரர்களாய் மாறவில்லை, மாறாக உயிரை கொடுத்தார்கள். எல்லாருமே செத்தாங்க. அடிக்கடி நம்ம யோசிப்பதுண்டு, இவ்வளவு தூரம் கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்துல அப்போஸ்தலர்களா இருந்தவர்கள் ஏன் இப்படி சாக வேண்டும்? That's a evidence. அவங்க எழுதினது உண்மை. அவங்க எந்த ஒரு தன்னுடைய சுய லாபத்துக்காக எழுதல. இவர் அந்த பையன்கிட்ட கேள்வி கேட்கிறாரு,